நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு டின்னருக்கு போயிருந்தேன். அவங்க அப்பா ஆலு பரோட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து என்னென்னா அவங்க ஸ்டைலில் பண்ணுறாங்க, நார்த் இந்தியன் ஸ்டைலில். வாங்க அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மாவு வந்து நல்லா தண்ணி ஊற்றி பசைஞ்சிக்கிறாங்க. ஒரு 6-7 நிமிஷம் நல்லா வந்து என்னென்னா அவங்க மாவு பூரா நல்லா பிசைகிறாங்க. நல்லா இலகுற மாதிரி மாவை வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி தான் கையை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறாங்க. நமக்கெல்லாம் கை வலியே வந்துடும். இங்கே பாருங்கள் அவங்க எப்படி பிசைகிறாங்கன்னு. நல்லா தண்ணி விட்டு மாவு வந்து நல்லா இலகுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறாங்க. கடைசியாக தான் வந்து என்னென்னா ஆயில் வந்து விடுறாங்க. மாவு பிசையும் போது அவங்க வந்து சுத்தமாகவே ஆயில் விடலை. கடைசியாக தான் வந்து என்னென்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டாங்க. இப்போ இவங்க ஆலு ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ணுறது என்னென்னா ஒரு 6-7 பேருக்கு பண்ணுற அளவுக்கு நாங்கள் எடுத்திருக்கோம். ஒரு 6-7 உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடி பொடியாக. அதுக்கப்புறமே வந்து கொத்தமல்லியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன மசாலா இருக்கோ, கொத்தமல்லி பவுட்ரு, சில்லி பவுட்ரு, குமின் பவுட்ரு, அதுக்கப்புறம் மெயினாக சாட் மசாலா வந்து என்னென்னா நல்லா சேர்த்துக்கிட்டாங்க. இதில் வந்து நாங்கள் வந்து சில்லி போடலை. ஏன்னா பசங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நாங்கள் பசங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக எங்களுக்கு போடும்போது அதில் சில்லி சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் சில்லி சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் பசங்களுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். மாவு வந்து என்னென்னா இவங்க எந்த அளவுக்கு எடுக்கிறாங்களோ அதே அளவுக்கே ஸ்டஃபிங் எடுக்கிறாங்க. இவங்க செய்கிற அளவுக்குலாம் நான் செய்யவே மாட்டேன். இதில் பாதி மாவு தான் நான் எடுப்பேன். நல்லா வந்து ஒரு பெரிய சைஸு. இது ஒரு பரோட்டா சாப்பிட்டாவே நமக்குலாம் வயிறு ரொம்பிட மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இவங்க வந்து என்னென்னா பரோட்டா மட்டும் நல்லா பெருசாக செய்கிறாங்க. இதில் வந்து இவங்க பரோட்டாவுக்கு வந்து கீ சேர்க்குறாங்க. நான் வந்து என்னென்னா எண்ணெய் தான் சேர்ப்பேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வருதுன்னு. இந்த பரோட்டா வந்து என்னென்னா நல்லா ரஸ்ட்டு வர அளவுக்கு வந்து என்னென்னா பரோட்டா வந்து என்னென்னா பரட்டி போட்டு எடுக்கணும்னு சொன்னாங்க. அவ்வளோதான். எங்களுக்காக இங்கே நாங்கள் சைடில் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம். நாம் இப்போ இந்த பரோட்டாவை பசங்களுக்கு கொடுத்துடலாம். பாய்.